பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்னை போன்ற எளியவளையும் வலியவளாக மாற்றிய என் ஆருயிர் அண்ணன், என் உயிருக்கும் மேலான அன்பு தளபதி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதியின் போர்ப்படை தளபதியாக விளங்கும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மல்ல சமுத்திரம் ஊருன்னு நினைச்சு வந்தேன், தாவேகாவின் மக்கள் சமுத்திரம்னு காட்டிட்டீங்க. நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன். இவர் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, இவர் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு? மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள். அதை தான் இன்று நம் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் திரு அருண்ராஜ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். திருச்செங்கோட்டில் உள்ள குரலற்றவர்களின் குரலாக இன்று ஒலித்துக் கொண்டிருப்பது நம் அருண்ராஜ் அண்ணன் அவர்களின் குரல் மட்டும்தான் என்பதை இங்கு பதிவு செய்து கொள்கிறேன். நம்ம சிங்க பெண்கள்லாம் சேர்ந்து அண்ணன் கூட விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த விசிலுக்கு என்ன அர்த்தம்? அண்ணன் எங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்த விசில் அடிப்பேன், நீங்க வந்து நிக்கணும்னு சொல்ற சத்தம் அது. ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் சேர்ந்து அண்ணன் கூட விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணன் நாங்க நிம்மதியா ஆட்டோ ஓட்ட போனோம், என் அக்காமாருக்கும் தங்கைமாருக்கும் அம்மாமாருக்கும் பாதுகாப்பான ஆட்சியை தளபதியிடம் கொள்ளுங்கள் சொல்ற சத்தம் அது. ஆண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோன்னே நினைச்சேன். கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு கூட்டம். அப்புறம்தான் பார்த்தா தெரியுது, தமிழக வெற்றி கழகத்திற்கு புரட்சி தலைவருக்கு அப்புறம் நம்ம புரட்சி தளபதிக்கு தாங்க தாய்மார்கள் வர்றாங்க. காசு தேவையா நமக்கு? நமக்கு தேவை மரியாதை. இதுக்கு முன்னாடி வரவேற்புரை வாசிச்ச அண்ணன், அவருக்கு தெரியும் என்னை பார்த்தாலே அவரை விட நான் சின்ன பொண்ணாதான் இருப்பேன்னு. ஆனா என்னன்னு சொல்லி வாசிச்சாரு? அக்கா, ஓசின்னு சொல்ற, பட்டநாமோன்னு சொல்ற கேவலமான கட்சியா இந்த கட்சி? அக்கான்னு மரியாதை கொடுத்து பெண்களை போற்றி வணங்குற கட்சி தாங்க தமிழக வெற்றி கழகம். அதனாலதான் வீரமங்கை வேல்நாச்சியாரையும் அஞ்சலை அம்மாளையும் நம்ம கொள்கை தலைவரா வழிகாட்டி இருக்காங்க. அவங்கள மாதிரி நம்மளும் தைரியமாவும் தியாக உணர்வோடு இந்த சமுதாயத்துக்காக உழைக்கணும்னு. நம்ம ஆட்சிமாரெல்லாம் வந்திருக்காங்க, உள்ள வரும்போது சொல்லிட்டு இருந்தாங்க 100 நாள் வேலை திட்டத்தில் சரியான வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு. உண்மைதான ஆட்சிமாரே? 100 நாள் வேலை திட்டம் சரியாக கிடைக்கலையா உங்களுக்குலாம்? வரல, எந்த கையை ஆட்டிட்டாங்க. அதே மாதிரி திமுக ஓட்டு கேட்டு வரும்போது என்னன்னு எப்படி ஆட்டணும்? இல்ல உங்களுக்கு ஓட்டுன்னு ஆட்டி காட்டணும். நீங்க கரெக்டு தானே? நம்ம ஊர்ல இன்னொரு பிரச்சனை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சத்துணவு ஊழியர்கள் வந்து இங்க கம்மியா இருக்காங்கன்னு சொல்லி. ஆனா பாவங்க, நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குற அங்கன்வாடி ஊழியர்கள் பல நாட்களா போராடிக்கிட்டு இருக்காங்க. பிங்க் பஸ் விட்டோம், பிங்க் பஸ் விட்டோன்னு பெருமையா பேசுறீங்களே, அங்க எங்க அக்கா மாரும் அம்மா மாரும் பிங்க் சேலை கட்டி போராடுறது உங்க கண்ணுக்கு தெரியலையா முதல்வர் அவர்களே? இந்த தமிழக பெண்கள் கண்ணீர்ல வாழ்றீங்க நீங்க. இந்த ஆட்சி தேவையா நமக்கு? இந்த ஆட்சி தேவையா? சத்தம் பத்தல. யார் ஆட்சிக்கு வரணும்? யார் ஆட்சிக்கு வரணும்? இந்த நகராட்சி ஆபீஸ்க்கு இதை கேட்கணுங்க. சத்தமா சொல்லுங்க, யார் ஆட்சி வரணும்? நம்ம அருண்ராஜ் சார் வந்து ரொம்ப கேஜி அருண்ராஜ் அவரோட இனிஷியல். அதுக்கு வேற விதமா ஒரு எக்ஸ்பான்ஷனும் சொல்லலாம், கைண்ட் அண்ட் ஜென்டில். உண்மையிலேயே ரொம்ப தங்கமான ஜென்டிலான மனிதர். ஒரு ஊடகத்தில் நான் ஒரு முதல்ல ஒரு விவாதத்தில் கலந்து கொண்டேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினார். நல்லா பண்ணியிருக்கமா, இன்னும் நல்லா படி, நீ நிறைய வளரலாம் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு பெண்ணையும் ஊக்குவிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும்தாங்க முடியும். அதனாலதான் அந்த மாதிரி ஆட்களா மட்டும்தான் நம்ம தளபதி தேடி கொண்டு வந்து வச்சிருக்காரு. இந்த தங்கத்தை நீங்க விட்டுறாதீங்க திருச்செங்கோடு மக்களே. இந்த தங்கத்தை தவற விட்டு விட்டால் நம் தலையெழுத்தை மாற்ற முடியாது திருச்செங்கோடு மக்களே.
ஒரு இன்னைக்கு மக்கள் குறை கேட்பு கருத்து கேட்பு கூட்டத்தில் இருந்தோம். அப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ரொம்ப டீசல் விலைலாம் ஏறிடுச்சு கஷ்டப்படுறோம், விலைவாசி ஏறிடுச்சு கஷ்டப்படுறோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து அப்படி நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என் புருஷன்மாரெலாம் டாஸ்மாக்கு போகாமல் இருந்தால் நான் இந்த காக்கி சட்டையை போட தேவையில்லைன்னு. இப்படி என் அக்காமார்களையும் தாய்மார்களையும் வேலைக்கு அனுப்ப வைத்து வேலைக்கு போவது வந்து பெண்களோட எம்பவர்மெண்டா இருக்கணும், அவங்களோட பாவர்ட்டியா இருக்க கூடாது. முதல்வர் அவர்களே, இதுல வெல்லும் பெண்கள் தமிழ்நாடா? எங்க சத்துணவு ஊழியர்கள் அக்காவே ஜெயிச்சிட்டாங்களா? ஜெயிக்கல. எங்களோட ஆசிரியர் பெருமக்கள் ஜெயிச்சிட்டாங்களா? ஜெயிக்கல. 13,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளத்துல எங்கெங்க குடும்பம் நடத்துறது? இருக்கிற விலைவாசியில கரண்ட் பில்லு கூட. நான் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கும் போது என்ன சொல்லிட்டாரு, கரண்ட் பில்லை பார்த்தாலே பதவச்சிருச்சுன்னு. நாமக்கல்ல நான் சொன்னேன், கரண்ட் பில்லை பார்த்தோன்னே ஷாக் அடிக்குதுன்னு. என் குழந்தைக்கு வந்து கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்கணும்னு இனிமேல் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், கரண்ட் பில்லை பார்த்தாலே ஷாக் அடிக்கணும். அதுதான் இங்கே இந்த ஆட்சியோட நிலைமை. இதை பெண்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். திமுகவோட மாநாடு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு விருதுநகர்ல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, துணை முதல்வர் அவர்கள் இளைஞர்கள் வந்து வீடு வீடா போய் நம்ம ஆட்சியோட சாதனைகளை சொல்லி பிராண்ட் அம்பாஸ்டரா மாறணும்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியின் பிராண்ட் அம்பாஸ்டர் போவாங்களா? தமிழகத்தையே போராட வச்சிருக்க இந்த கோபால குடும்பம்னு சொல்லி போவாங்களா? போதையில் மிதக்கிற இந்த தமிழகம்னு சொல்லி போவாங்களா? அவங்க நம்புற ஒரே பிராண்டு நோட்டுல உள்ள காந்தி தாத்தா மட்டும்தான். 5,000 ரூபாய் ஓட்டு கொடுத்தாலும் யோசிக்கணும் மக்களே. நீங்க 5 வருஷத்துக்கு அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு 1,000 ரூபாய், ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க? 3 ரூபாயா? அப்ப நம்மளோட மதிப்பு இந்த 3 ரூபாயா? நான் இத்தனைக்கு அதிகபட்சமா சொல்றேன், குறைஞ்சபட்சமா வச்சா என்ன, நம்மளோட மதிப்பே அவ்வளவுதான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆளை நம்ம மதிக்கணுமா? அப்ப அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? இங்க இருக்க பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் இந்த சகோதரி கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, உங்களை வாழ்க்கையில முன்னேற்றதுக்கான திட்டங்களோட வர்ற நம்ம தமிழக வெற்றி கழகத்தை மட்டும்தான் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். உங்களை இத்தனை நாள் ஏமாத்தினவங்களை நீங்க ஆதரிக்க கூடாது. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம்ன்ற இந்த வார்த்தை 2026 முடிவுக்கு வரணும். நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரணும். விஜய் என்பது 3 எழுத்து, வெற்றி என்பது 3 எழுத்து, ஆட்சி என்பது 3 எழுத்து. திமுக என்னும் 3 எழுத்து தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பி தாவேகா என்னும் 3 எழுத்து தூய சக்தியை ஆட்சி கட்டிலில் அமர்த்தும் வரை இங்க இருக்க ஒரு கூட்டமும் ஓயக்கூடாது, அயராமல் உழைக்க வேண்டும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் 2 சொல்லுக்குருதி, மனசாட்சியுள்ள மக்களாட்சிக்கு தளபதி மட்டும்தான் உறுதி என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.